So exercise 4.1, 8th students, 8th standard. 48 is 32% ன்னு சொல்லியிருக்காங்க. For of which number? Let the required number be x ன்னு எடுத்துக்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 32. இப்போமே ஒன்று சொல்கிறேன்டா, இங்கே பர்சன்டேஜ்னு போட்டாலே கீழே இங்கே டிவைடட் பை 100ன்னு போட்டுக்கலாம். ஸோ பர்சன்டேஜ்னு போட்டிருக்கோம், டிவைடட் பை 100 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 48. ஸோ எக்ஸ் இங்கே இருக்கு ஆஸ் இட் இஸ். 48 இங்கே இருக்காமா. ஸோ டிவிஷனில் இருக்கிறது இந்த சைடு வந்தால் என்ன ஆகும், ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகுமா. ஸோ 48 இன்டூ 100 டிவைடட் பை 32. ஸோ உங்களுக்கு கேன்சல் பண்ணால் இது நீங்கள் 2 டேபிள்ஸில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 24 டைம்ஸ் 16 டைம்ஸ் கேன்சல் ஆகுதா. நெக்ஸ்ட்டு இங்கே 24, இங்கே 16. இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 டேபிள்ஸ் 8 டேபிள்ஸில் 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். இப்போ உங்களுக்கு 3 2ன்னு இருக்குது. அகெயின் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது 1 டைம், இது 50 டைம்ஸ். ஸோ 350 சார் என்னதுமா 150யா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 150 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. ஸோ தெரியாத நம்பர் லெட் த ரிக்வயர்ட் நம்பர் பி எக்ஸ்ன்னு எடுத்துப்பீங்க. பர்சன்டேஜ் போனால் டிவைடட் பை 100 போட்டு இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 48. ஸோ நெக்ஸ்ட்டு சம் ப்ரொசீட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். வாட் இஸ் 25% ஆஃப் 30% ஆஃப் 400? ஸோ இது ரொம்ப ஈஸியான சம்மா. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன எடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டு 30% ஆஃப் 400ன்னு எடுக்கிறேன். ஸோ 30% ஆஃப் 400 ஈக்குவல் டு 30 by 100 into 400. ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிட்டு 30 into 4 120. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 25% ஆஃப், இப்போ 30% ஆஃப் 400 முடிச்சிட்டோமா. இப்போ 25% ஆஃப் நம்ம 120 பண்ணால் போதும். ஸோ 25% ஆஃப் 120. ஸோ 25 by 100 into 120. 0க்கு 0 கேன்சல் பண்ணியாச்சு. 5 டேபிளில் 2 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். 2 டேபிளில் 1 டைம், 6 டைம். 5 6 சார் என்னம்மா 30யா. ஸோ ஆன்சர் 30. ஸோ therefore 30 is the required number. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னம்மா சொல்லியிருக்காங்க, if a car is sold for 2 lakh from its original price of 3 lakh, then find the percentage of decrease in the value of the car ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதிக்கலாம்டா, சொல்யூஷன் போட்டு ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் த கார். ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் எ கார் என்னம்மா 3 lakhs rupees-ஆ. நெக்ஸ்ட்டு ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் எ கார் வந்து கொஸ்டினில் கிவன் கொடுத்துருக்கதை எழுதியிருக்கேன். 2 lakhs. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, டிக்ரீஸ் இந்த வேல்யூ ஆஃப் கார். ஸோ எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ டிக்ரீஸ் இந்த வேல்யூ ஆஃப் கார். ஸோ 3 lakhs minus 2 lakhs. ஸோ எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு, 3 lakhல 2 lakh போச்சுன்னா பேலன்ஸ் 1 lakh இருக்கும். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் டிக்ரீஸ். ஸோ இப்போ நம்ம டிக்ரீஸ் இந்த வேல்யூ ஆஃப் கார் பார்த்தாச்சா. இப்போ எவ்வளோ பர்சன்டேஜில் டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ பர்சன்டேஜ்
decrease equal to, ஸோ ஃபார்முலா வந்து டிக்ரீஸ் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு பை நம்ம எப்பயுமே ஒரிஜினல் வேல்யூ கீழே போடுவோமா, ஸோ ஒரிஜினல் வேல்யூ இன்ட்டு 100மா. ஸோ எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு, 1 lakh டிக்ரீஸ் ஆகிருக்கா, ஸோ 1 lakh பை ஒரிஜினல் வேல்யூ வந்து 3 lakhs இன்ட்டு 100. ஸோ இன்ட்டு 100 பண்ணால் இந்த ஜீரோ ஃபுல்லாக கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு 1 into 100 100 by 3 வருது. ஸோ உங்களுக்கு ஃப்ராக்ஷனில் மாற்றினீங்கன்னா 33 1/3%. ஸோ 33s are 99, 99 plus 1 100. So next question, if the difference between 75% of a number, so 75% of the number and 60% of the same number is 82.5, then find the 20% of the number. ஸோ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸியாக கொஷின் தான் இப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ சொல்யூஷன், let the, ஸோ அன்னோன் நம்பர்னால் நம்ம என்ன எடுத்துப்போம், எப்பயுமே மேக்ஸில் let the number be எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஸோ 75%, ஸோ 75%னால் என்ன எடுத்துப்பீங்க, 75/100 இன்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸில் என்னமா பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோமா. ஸோ டிஃப்ரென்ஸ் 60/100 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 82.5. நெக்ஸ்ட்டு 75/100 எப்படிடா எழுதலாம். ஸோ 75/100 75/100 வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா மேக்ஸில் இங்கே ஒரு ஜீரோக்கு இங்கே ஒரு ஜீரோ, ஸோ டெசிமலை வந்து 0.75 வைப்போமா. அகெயின் 60க்கு எப்படி பண்ணுவோம், 60/100க்கு இங்கே ஒரு நம்பர் இருக்குது, ரெண்டு ஜீரோ இருக்காமா, அதனால் 2 நம்பருக்கு ஃப்ரண்ட்டில் டெசிமல் வைக்கணும்னு வச்சுக்கோங்க, 0.60. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் 0.75x minus 0.60 x equal to 82.5. ஸோ 75ல் 60 போயிடுச்சுன்னா என்னமா வரும், 0.15x equal to 82.5. ஸோ x equal to 82.5 divided by 0.15. ஸோ உங்களுக்கு டெசிமல் ரிமூவ் பண்ணணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இன்ட்டு 100 மேலேயும் கீழே 100 பண்ணிக்கிறேன். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பை 100. ஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8250 வரும், டிவைடட் பை 15. அகெயின் 15 டேபிள்ஸில் போடலாம். 8250 ஸோ டிவிஷன் 15 5s are 75. பேலன்ஸ் என்னமா வரும் 7, 75 0, 5 times 75 வரும், 0 போட்டான்னா அவளுக்கு இந்த 0 இங்கே வரும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன வருமா, 550 வரும். ஸோ நம்மளுக்கு என்ன ரிக்வயர்ட் பண்ணியிருக்காங்க, ரிக்வயர்ட் வந்து 20% ஆஃப் எக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 20/100, ஸோ பர்சன்டேஜ்னா கீழே 100 போட்டுக்கோ சொல்லியிருக்கேன், இன்ட்டு உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ தான் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது, இன்ட்டு 550. ஸோ 0க்கு 0 கேன்சல் ஆகுது, இங்கே மேலே இருக்க 0க்கு 0 கேன்சல் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் 110. ஸோ a number when increased by 18% gives 236. ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் என்னன்னு தெரியல, அது இன்க்ரீஸ்டு பை 18% சொல்லியிருக்காங்க, அது வர ஆன்சர் வந்து 236. ஸோ அது இன்க்ரீஸ் ஆகிற எக்ஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன், let the number be xன்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸோட ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸ் ப்ளஸ், ஸோ இன்க்ரீஸ் வந்து 18% ஆகுதாமா, 18. ஸோ பர்சன்டேஜ்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், டிவைடட் பை 100 சொல்லியிருக்கேன்னா 100 x ஈக்குவல் டு 236. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இங்கே எல்சிஎம் எடுத்துப்போமா, 1 into 100 மேலே இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 100x + 18x
divided by 100 equal to 236. So உங்களுக்கு 118 by 100 x equal to 236. So x equal to division இருக்கிறது இந்த சைட் போனால் என்னமா ஆகும், மல்டிப்ளிகேஷன் ஆகுமா. ஸோ 236 into 100 divided by 118. ஸோ கேன்சல் பண்ணால் இது 1 times, இது 2 times. ஸோ 200. Therefore x equal to 200. So next question ma, a number when decreased by 20%. ஒரு நம்பர் இருக்கு, ஃபர்ஸ்ட் போன சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணோமா, இது வந்து டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ்ட் பை 20% gives என்ன கிடைக்குதுன்னா 80 கிடைக்குது. ஃபைண்ட் த நம்பர். ஸோ எந்த நம்பர்னு பார்க்குறோம். ஸோ போன சம் மாதிரி தாம்மா. லெட் த சொல்யூஷன் வந்து லெட் த நம்பர் பி எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ் டிக்ரீஸ்ன்றதுனால மைனஸ்மா. ஸோ எக்ஸ் மைனஸ் 20%னா 20/100 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஆன்சர் வந்து 80 கிடைக்குதா. ஸோ போன சம்க்கு என்ன பண்ணோம், எல்சிஎம் எடுத்தோமா. ஸோ 1 into 100 மேலே 100 ஆகுமா. ஸோ என்ன ஆகும் உங்களுக்கு 100x மைனஸ் 20x divided by 100 equal to 80. So 80x, so 100 extra 20x போச்சுனா 80x divided by 100 equal to 80. So multiplication division இருக்கிறது இந்த சைட் போச்சுனா என்னடா ஆகும், multiplication ஆகுமா. So 80x equal to 80 into 100 x equal to 80 into 100 divided by இது என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது கீழே வந்து டிவிஷன் ஆகுமா. ஸோ 80 உங்களுக்கு அப்படியே கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் வந்து 100. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 100 தாம்மா உங்கள் ஆன்சர். என் நம்பர் இன்க்ரீஸ்டு பை 25%. ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது 25%. தென் அந்த நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆகுது 20%. போன சம் மாதிரியே தான், ஒரு நம்பர் increase ஆகுது 25%, decrease ஆகுது 20%. Find the percentage change in that number. So sum வந்து solution let the number be x. So number எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன போடலாம்னா, ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பார்த்துடலாம். increased by, so increase எவ்வளோ ஆகுது, increased by 25%. so increase ஆகுதுன்னா it becomes x plus 25/100 into x ன்னு எடுத்துக்கலாம். so x plus 25 plus 100னா இது எப்படிமா மாற்றலாம்னு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. so x plus 25/100 xன்னு ஆகும். ஸோ உங்களுக்கு 1 into 100 into 100 என்ன ஆகும் உங்களுக்கு 100x plus 25 125x by 100. ஸோ இன்க்ரீஸ் வந்து 125x by 100. செகண்ட் வந்து இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்டுக்கு வந்து டிக்ரைஸ்டு. ஸோ டிக்ரீஸ்டு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா டிக்ரீஸ்டு by 20%. ஸோ டிக்ரீஸ்டு பை 20%ன்ற போது ஃபஸ்ட்டு நான் இன்க்ரீஸ்டு பை 25% சேர்த்து எழுதிக்கிறேன். ஸோ உங்களுக்கு 125x by 100 minus 20/100. ஸோ 20%னா 20/100 into 125/100x. ஸோ இது எப்படி கேன்சலேஷன் ப்ராசஸ் பண்ணுறோன்னா 125/100x minus 1/4x. ஸோ இது கேன்சல் பண்ணால் 1 time, இது 5 time, again ஸோ உங்களுக்கு 1/4ன்னு வருதுடா, 1/4x. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக எல்சிஎம் இல்லை. ஸோ எல்சிஎம் எடுத்தால்
இது 100 இருக்குது, இது 4 இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுத்தால் 4 × 25 மேலே 25 வருமா? எல்சிஎம் எடுத்தால் ×1 × 1 வரும். மேலே மல்டிப்ளை பண்ணால் 25x டிவைடட் பை 100. ஸோ 125x மைனஸ் 25xன்றது வந்து 100x பை 100 வரும். ஸோ ஆன்சர் வந்து எக்ஸ். Therefore, there is no change. Percentage change in that number is 0%. Is 0%. Next question ma. The ratio of boys and girls in a class. So ratio of boys kum girls kum class la idu pandranga is 5:3. If 16% of the boys and 8% of the girls failed in an examination, then find the percentage of the passed students. First fail oda number kandupidichu adoda percentage kandupidichu substitute pannum. So solution, let the number of boys be B ன்னு எடுத்துக்கிறேன், number of girls be G ன்னு எடுத்துக்கிறேன்டா. next failure in boys equal to failure in boys வந்து 16% கொடுத்துருக்காங்கம்மா. ஸோ பர்சன்டேஜ்னாலே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், டிவைடட் பை 100 எழுதி சொல்லியிருக்கானா. ஸோ 16/100 இன்ட்டு பி. ஸோ எப்படி எழுதிக்கலாம்னா 16b/100 எழுதிக்கலாமா. நெக்ஸ்ட் ஃபெயிலியர் கேர்ள்ஸ். ஸோ 8% ஆமா. ஸோ 8 பர்சன்டேஜ்னா டிவைடட் பை 100 போட்டு சொல்லிட்டேனா. ஸோ கேர்ள்ஸுன்றதுனால ஜி. ஸோ 8/100 ஜின்னு எழுதிக்கலாம். இப்போ பாஸ் இன் பாய்ஸ். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்கடா. இப்போ 100% இருக்கிறாங்க, அதில் வந்து 16% ஃபெயில் ஆயிருக்காங்க. அப்போ 100ல் 16 மைனஸ் பண்ணால் எவ்வளோ பாஸ் ஆயிருக்காங்கன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. ஸோ 100 - 16 பண்ணால் 84% பேலன்ஸ் இருக்குது. ஸோ 84%னா நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், 84/100 பின்னு எழுதிக்கலாமா. இப்போ நம்ம இது எழுதிக்கிறோம், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாஸ் இன் கேர்ள்ஸ். ஸோ 100. ஸோ இப்போ எவ்வளோ கேர்ள்ஸ் வந்து ஃபெயில் இருக்காங்க, 8ஆ. ஸோ 100 - 8 வந்து 92%. ஸோ 92 பை பர்சன்டேஜ்னா என்னடா வரும், கீழே 100ஆ, 100/G. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ணலான்னா B/G = 5/3. ஸோ உங்களுக்கு பாய்ஸ் பை கேர்ள்ஸ் வந்து 5:3 நான் இப்படி எழுதிக்கிறேன். ஆடிங் ரெண்டு சைடுமே adding 1 on both the sides. So B/G +1 = 5/3 +1. So இங்கே என்னமா LCM எடுத்தா into G ன்னு வரும், மேலே G ஒன்று வருமா. So B + G/G. இங்கே LCM எடுத்தா 1 × 3, மேலே 3 வருதாடா. So 5 + 3/3. ஸோ உங்களுக்கு என்ன வரும், 8/3 வருதா. நெக்ஸ்ட்டு ஸோ நான் இங்கே ஜி அப்படியே வச்சுருக்கேம்மா. ஜி அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகி கீழேருந்து மேலே எழுதிக்கலாம். ஸோ 3/8. அப்போனா B + Gன்றது இப்படி இந்த சைட் எழுதியிருக்கிறேன். இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகி எழுதியிருக்கிறேன். இங்கே B + G/G = 8/3 ஆடா. ஸோ என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஜி அப்படியே வச்சுட்டு
இது மேலே எடுத்துகிட்டு போயிட்டு 3/8 எழுதியிருக்கேன். இது ரெசிப்ராக்கல் பண்ணிட்டு ஸோ இந்த b + gன்றது அப்படி இந்த சைடு வந்துடும். இதை தான் இப்படி மாற்றி எழுதியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சிமிலர்லி பாய்ஸ்க்கு என்ன எழுதுறேன்னா ஸோ பாய்ஸ் மேலே வர மாதிரி 5/8 b + gன்னு எழுதிக்கிறேன். ஸோ சிமிலர்லி பாய்ஸ்க்கு இது மாதிரி எழுதிக்கிறேன். ஸோ டோட்டல் பாஸ், ஸோ டோட்டலாக எவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்காங்கன்னா பாஸ் இன் கேர்ள்ஸ் ப்ளஸ் பாஸ் இன் பாய்ஸ். ஸோ பாஸ் இன் கேர்ள்ஸ் எவ்வளோ மார்க்கு 84 84/100 B ப்ளஸ் 92/100 G. So total pass percentage equal to total pass by total students into 100 mark. So total pass percentage வந்து 84/100 B plus 92/100 G divided by B plus G into 100. ஸோ நம்மளுக்கு B என்னடா ஸ்டார்டிங் பார்த்தோம், அந்த வேல்யூலாம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 84/100 பியோட வேல்யூ வந்து 5/8 B plus G plus 92/100 3/8 B plus G divided by இதுக்கும் தனியாக B plus G, இதுக்கும் தனியாக B plus G இருக்குமா? ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த B plus G கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 84/100 இன்ட்டு 5/8 இருக்கு ப்ளஸ் 92/100 இன்ட்டு 3/8 இருக்காமா? ஸோ இது கேன்சலேஷன் ப்ராசஸில் கேன்சல் பண்ணால் இது 1 டைம்ஸ், இது 20. நெக்ஸ்ட்டு வேறு எதாவது கேன்சல் பண்ண முடியுமாடா? அகெயின் இது 2 டேபிளில் 4 டைம், இது 42. அகெயின் 2 டேபிளில் 2 டைம்ஸ் 21, 21/20 நிற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 46, 50, 4 டைம்ஸு 23 டைம்ஸ். ஸோ இதுக்கு மேலே கேன்சலேஷன் ப்ராசஸ் போகும் ஸ்டூடெண்ட்ஸ். அதை விட இது வந்து மெத்தட் ஈஸியாக இருக்குது, இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. 84/100 இன்ட்டு 5/8 இருக்காமா ப்ளஸ் 92/100 இன்ட்டு 3/8 இருக்கா? இப்போ எல்சிஎம் எடுத்தால் இதுக்கும் 800, இதுக்கும் 800 ஸ்ட்ரெயிட்டாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 84 இன்ட்டு 5 வந்து 420மா, 420/800 எழுதிக்கலாம். ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 276/800 இன்ட்டு 100, இங்கேயும் இன்ட்டு 100. ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்னடா வரும்? 696 டிவைடட் பை 800 இன்ட்டு 100. ஸோ கேன்சல் பண்ணனா 87%. ஸோ பாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 87%.